கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த மூவி, டைரக்டர் செல்வமணி செல்வராஜ். அவர் வேறு எதுவும் படம் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த படம் சூப்பராக எடுத்திருக்காரு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஒரு 50s லேட் 50ஸில் நடக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். லேட் 50ஸில் நடக்கிற ஒரு படம். இப்போ உள்ள மக்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா அப்போ உள்ள அந்த ரீல் வச்சு எடுக்கிறாங்க, அந்த பழைய கேமரா செட்டப்பில் எடுக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு பிடிக்கணும்ல, அதனால் இப்போ உள்ள கேமரா வச்சு, இப்போ உள்ள மியூசிக் வச்சு, மியூசிக்னு சொல்லும்போது யார் பண்ணியிருக்காங்க, ஜானு சந்தார். சாங்ஸ் பை ஜானு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம ஜேக்ஸ் பிஜாய் வந்து யார், நம்ம லோக்கா படத்துக்கு சுந்தரி வாட் யூ டூயிங் ஹியர், வெளியே போங்க. ஸோ மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜேக்ஸ் பிஜாய். அவர் பேர் போனதே எதுக்கு, படத்துக்கு ஏற்ற மியூசிக் போடுற மாதிரி தான் பேர் போனவர். துல்கர் வர்ற சீனுக்கெலாம் அந்த டடன் டின் அப்படின்னு அதிரும், நமக்கெல்லாம் மேலே அடி அதிரும் தேட்டரில். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா ஃபுல்லாகவே க்ளோஸ்அப் ஷாட்ஸ் தான். க்ளோஸ்அப் ஷாட்ஸில் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம், அப்புறம் எமோஷன் ட்ரிவன் ஃபிலிம். எமோஷன் வந்து எங்கள் ஈகோ இருக்குது, காதல் இருக்குது, கோவம் இருக்குது, வெறி இருக்குது, சண்டை இருக்குது. ஆனால் சண்டை காட்சிகள் இல்லை. மோஸ்ட்டாக லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் இல்லை. ஆனால் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க.